நம்ம இப்படி வச்சுக்கலாமா, 2 பேர் தான் இருக்காங்க. அப்படி போய் தெரியல. நமக்கு ஒரு ரவுண்ட் முடிகிறப்ப தான் தெரியுது தெரியும். வெளியிருந்து 1000 விளக்கியானம் பேசணும். அவங்க உள்ள வரும்போது அது அந்த நேரத்துக்கு அது நீ கீழே விழுகும்போது கூட நீங்க எப்பவுமே உனக்கு அவனுக்கு ஒரு காம்போ இருக்கு. பழைய காம்போ ஐயோ அம்மா நீங்க நீ விழுகும்போது கூட ஐயோ அம்மா உங்களுக்கு கல்லு பெல்ட் போயிட்டு இருந்ததில்ல அப்போ போயிட்டு இருந்தது 3 கலர் ஸ்டாப்பு அங்கே போயிட்டு விழுந்து 3 கலர் ஸ்டாப்பு. அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு போனா சரி போயிட்டு வந்துடுவேன். இவ்வளவு சீரியஸ்ல வந்து நிற்கன்னு தெரியல. எங்க போய் விட்டுச்சு பார்த்தியா லேட்டாக நிற்கிறது எல்லாமே ஒரு நாள் வந்து இப்படி நடக்குது. ஆனால் எனக்கு என்னன்னா விஷால், அருண், ஜெஃப்ரி, நான் 3 பேரும் மல்லு கட்டுறோம். அதாவது 3 பேரும் என் கூட சேர்ந்து மல்லு கட்டுறீங்க அந்த கல் எடுக்கிறது கூடாதுக்காக. அந்த டைம்ல எனக்கு ஒன்றும் ஆகல. வெறும் ஜெஃப்ரி கூட தனியாக போயிட்டு என் கல் எடுத்துற சொல்லிட்டு கல் எடுக்க போகும்போது மாட்டின மாதிரியா இருக்கு. என்னன்னு விஷால் 3 பேரை டிஃபைன் பண்றாங்க, அஃபன் பண்றாங்க. விஷால், அருண், ஜெஃப்ரி 3 பேர் என் கையில லாக் பண்றாங்க. என் கை வேற இப்படி லாக் பண்ணிட்டாங்க. என் கையை லாக் பண்ண இருந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்போ சொல்றேன். சரி 3 பேருமே எனக்கு பிடிக்கும். சரிங்களா, பர்ஸ்லாம் பிடிக்கும் போது கேம் வரும்போது விஷால் அட்டாக் இது பண்ற மாதிரி இருக்கு. அருண் அங்கே எனக்காக அருண் என்ன வந்து இது பண்றாப்புல. சரி என்ன அது ஒரு தோணுது. 3 பேரும் பசங்களா இருக்காங்க. எனக்கு தோணும் அருண் நல்லா பழக்கம், மூச்சு எல்லாம் பழக்கம் தான். ஆனா இது வந்து கல் எடுக்கிறது தான். இப்போ நேற்று ஒன்றும் இல்லை, டீம் பிரிக்கும் போது நான் வந்து ஆக்சுவலாக உனக்கு உண்மையாக ஓப்பனாக சொல்லணும்னா ஜெஃப்ரி நான் முன்னே ஜெஃப்ரி நீ தோணுறது நான் மனசுக்குள்ள நம்மளோட இது மட்டும் போகுமா சரி இவங்கெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். சொல்லலாம்னு போனப்போ கேட்டு இருங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அருண் நானும் போனோம். இதெல்லாம் டிஸ்கஷன். ஆனால் டீம் பிரிச்சதுக்கப்புறம் 3 ஆச்சு. ஆனதுக்கப்புறம் ஜெஃப்ரி நானும் ஒரு கேம் இல்லைன்னா அருண் நானும் ஒரு கேம் அப்படியாச்சு. இப்போ டக்குனு கேப்டன் என்ன சொன்னாரு, ஆனால் நாங்களும் இப்படி வந்தோம், நீங்கள் வந்து ஜாக் எடுப்போம். விஷாலை வந்து ஜாக் கொடுத்தாங்க. விஷால் நீங்கள் வந்துரு எங்கூட வந்துருங்க. நானும் உட்காந்துருந்தேன். இப்போ என்ன கேட்கலாம் நீ வா அப்படின்னா. அப்போ விஷால் அங்கே போகிறா. டக்குனு விஷால் அங்கே போகணும்னா ஆனால் நீங்கள் அங்கே போயிருங்க. இப்போ அப்படி பார்த்தா நம்ம நாமினேட் பண்ணுறதோ எலிமினேட் பண்ணுறதோ என்னை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்கிறதோ என்ன புரிஞ்சுட்டாங்க பேசுகிறாங்களோ புரிஞ்சுட்டு பேசுகிறாங்க நம்மளுடைய சுதந்திரம். நான் பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். வீட்டுக்குள்ள ஒரு சுதந்திரம் இருக்குது. ஏன் நான் அப்படி சொன்னீங்க நான் கேட்கறது ரொம்ப தெரியும். எனக்கு பற்றி ஏன் எப்படி சொன்னீங்க நான் பேர் அது நான் அப்படி கேட்க மாட்டேன். ஆனால் நான் போய் என்ன கேட்டேன், ஜாக் நீங்கள் விஷாலை கேட்டீங்க